இது போல் எங்கேயா நடந்தது உண்டா யுவர் ஆனர்? ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம லாங் ட்ரைவ் போகும்போது எதிர்பாராம விஷயம் நடக்கும். என்ன பார்த்தா பஞ்சர். ஸோ அந்த பஞ்சரை எப்படி ரெட்டிஃபை பண்ணலாம்னு சொல்லி இன்றைக்கி இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அந்த கூட உள்ள அந்த குட்டி பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் சொல்லி மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. No more shortcuts. New life, new beginning. யாரந்த நரி கூட்டால புது பொறப்பு இது புடிச்சிருக்குது இந்த தருணம். இருந்தனே கேர்ள்ஸ் இல்லையே இருந்துட்டாலும் டியூப்லெஸ் டயருக்கு வந்து நம்ம பஞ்சர் ஃபிக்ஸ் பண்ண என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பஞ்சர் கிட்டு தேவை. ஸோ இதோட பையிங் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட போகிறதில்ல. வேறு ஏதாவது ஒரு நல்ல ப்ராடக்ட்டோட பையிங் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஏன் இது நான் போடலைன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரஸ்ட்டாக இருக்கும். நான் வாங்கும்போது நல்லா தான் இருந்துச்சு அதில். ஆனால் நமக்கு வந்து அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரஸ்ட்டாக தான் வந்துச்சு. ஸோ வேறு ஏதாவது நல்ல ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அதோட பையிங் லிங்க் நான் கீழே போடுறேன். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயர் தேவைப்படும். இதில் ஸ்ப்ரேயர் இல்லைனா சும்மா ஒரு வாட்டர் கேனில் ஒரு ஓட்டையை போட்டு அதில் ஷாம்பு ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா குளிக்கி இந்த நுரை வரும். பார்த்திங்கன்னா நுரை வரும்போது டயரில் அப்போ ஸ்ப்ரே பண்ண யூஸ் ஆகும். ஆல்ரெடி நம்ம ஸ்கூட்டி ஏற்கனவே பஞ்சர் ஆயிடுச்சு. நான் பஞ்சர் பண்ணல, ஆல்ரெடி பஞ்சர் ஆயிடுச்சு. இப்போ எப்படி பஞ்சர் போட போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க போகலாம். நம்ம இப்போ ஸ்கூட்டிக்கு தான் பஞ்சர் போட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பின்னாடி டயர் தான் பஞ்சர் ஆகிருக்கு. முதல்ல இந்த வண்டியை வந்து சென்டர் ஸ்டாண்ட் போடுவோம். இன்னும் ஆல்ரெடி நான் ஒரு பஞ்சர் போட்டிருக்கேன். இப்போ போகிறது பார்த்திங்கன்னா ரெண்டாவது பஞ்சர். முதல்ல இந்த டயர் இன்ஃப்ளேட்டரை வச்சு நம்ம டயருக்கு வந்து ஏர் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்கூட்டிலேருந்து இப்போ பவர் எடுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் இதை ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். டயர் இன்ஃப்ளேட்டரோட இந்த நாபையும் அந்த நாபையும் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ டயர் இன்ஃப்ளேட்டர் வச்சு ஏர் ஃபில் பண்ணுங்கள். பஞ்சர் எங்கே இருக்குன்னு பார்த்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டே இருங்க. அப்படின்னா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். டயர் ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சது. இங்கே பார்த்தீங்கன்னா நுரை தப்பிகிட்டே இருக்கு பாருங்க. நான் காட்டுறேன். தண்ணி அடித்தோன்னு நுரை தப்ப ஆரம்பிச்சிச்சு இது. ஸோ பஞ்சர் இங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதாக இருக்குது பாருங்கள். இந்த இதை எடுத்து ஃபஸ்ட்டு அப்படியே முதல்ல ட்ரில் பண்ணோம் லைட்டாக. ஸோ இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு லேயர் எடுக்கிறோம். ஸோ அதுலேருந்து ஒரு லேயர் எடுத்தாச்சு. ஸோ அதை என்ன பண்ணுறோன்னா இந்த ஹோலுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ சென்டரை இன்சர்ட் பண்ணிட்டு வெளியே எடுத்துகிட்டு இப்போ இதை உள்ளே இன்சர்ட் பண்ணோம். ஸோ அப்படியே நல்லா ஒரு டில்ட் பண்ணிட்டு அப்படியே வெளியே எடுத்துருங்க. இது போல் எங்கேயா நடந்தது உண்டா யுவர் ஆனர்? அவ்வளோதான் கைஸ், வெளியே எடுத்தாச்சு. பஞ்சர் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பல்லபடியும் டயர் இன்ஃப்ளேட்டர் வச்சு ஏர் ஃபில் பண்ணணும். ஸோ நான் லோக்கல் மெக்கானிக்கிட்ட ஒருத்தன்ட்ட கேட்டேன், இது த்ரெட்டை கட் பண்ணலாமா சொல்லிட்டு. அவங்க வந்து இது கட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டயர் தேயும் போது, ஸோ அது வண்டி ஓடும்போதே இது வந்து தேஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து கட் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இதை கட் பண்ணல. இப்போ ஏர் ஃபில் பண்ணிட்டோன்னா பஞ்சர் இஸ் டன். தட்ஸ் இட் கைஸ், பஞ்சர் போட்டு முடிஞ்சாச்சு. ஸோ பஞ்சர் ஏதோ லீக் இருக்கான்னு சொல்லி தண்ணி ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள். ஸோ எந்த லீக்குமே இல்லை. ஸோ அதே மாதிரி முடிச்சதுக்கப்புறம் டயர் ஃபுல்லாக இன்னொரு தடவை ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள். எதுவும் இன்னொரு பஞ்சர் எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு. எந்த பஞ்சருமே இல்லை. ஸோ இப்போ டயருக்கு ஏரும் ஃபில் பண்ணியாச்சு, பஞ்சரும் போட்டாச்சு. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்டை பற்றி பாருங்கள். நம்ம 200 rupees கொடுத்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அதோட ஒர்த்து பாருங்கள் இப்போ இருக்குன்னு. ஸோ நான் வேறு ஏதாவது நல்ல ப்ராடக்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், வாங்குறவங்க செக் பண்ணி பாருங்கள். வேஸ்ட் ஆஃப் மணி. அதோட பெட்டர் என்ன பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ஒரு லோக்கல் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ எதுனா ஒன்றா கூட டக்குன்னு கேட்டுக்கலாம். ஆன்லைனில் வாங்கிட்டு நான் படுற பாடுறேன்.
இந்த 2 ப்ராடக்ட் இருந்தாலே போதும் நண்பா. நீங்கள் எவ்வளோ லாங் ட்ராவல் போனாலும் இதை வச்சே நீங்கள் வந்து பஞ்சர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், யாரும் ஃபில் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. ஸோ தட்ஸ் இட் கைஸ், பஞ்சர் போட்டு முடிஞ்சாச்சு. டயரில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல் இருக்கும், அந்த மாதிரி சின்ன சின்ன கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து விட்ருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ராவல்ஸ் பட் தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். until then signing off from Amar. Bye bye.